தற்போது கிடைத்த முக்கிய செய்தி. நாமக்கல் மாவட்டம் புதுப்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் நடைபெற்ற ஏல கூட்டத்தில் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வெண்ணந்தூர் வட்டார அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். ஏல கூட்டத்தில் திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. நிச்சயமாக நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் ஊராட்சிக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட புதுப்பாளையம் ஊராட்சியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வார சந்தையானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான 2025-26 ஆண்டிற்கான வார சந்தைக்கான ஏலமானது கடந்த மார்ச் மாதமே நடைபெற வேண்டிய நிலையில் நிர்வாக காரணங்களால் கடந்த 3 முறை தள்ளி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மீண்டும் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஏலத்திற்கான கூட்டமானது வெண்ணந்தூர் வட்டார அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுகவினர், திமுகவினர் என பலர் கலந்து கொண்டனர். ஆளும் கட்சி ஆதரவாளர்கள் மீண்டும் தள்ளி வைக்கப்படுவதாக கூட்டத்தில் தெரிவித்த நிலையில் அப்பொழுது அதிமுகவினர் சரமாரி கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக அதிமுகவினர் கூட்டத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டதை அடுத்து ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஏலத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஏலமானது 3,36,000 ரூபாயிலிருந்து தொடங்கி இரு தரப்பினர் ஏலம் கேட்ட நிலையில் இறுதியாக 5,41,000 ஏலம் விடப்பட்டது. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஏலம் விடப்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. சித்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.